தைப்பூச விழாவை முன்னிட்டு உலகத்தோட பல்வேறு நாடுகளில் தைப்பூச விழா அப்படிங்கிறது கொண்டாடப்பட இருக்கிறது. தமிழர்கள் எங்கெங்க இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் முருகனை கொண்டாடுவாங்க. வட மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முருகனை கும்பிட மாட்டாங்க. ஏன் கொண்டாட மாட்டாங்க? ஏன்னா அங்கே தமிழன் கிடையாது. தமிழன் எங்கே இருக்கிறானோ அங்கே தான் முருகனை கொண்டாடுவாங்க. முருகன் ஒரு தமிழ் கடவுள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. முருகன் வந்து ஒரு தமிழ் கடவுள். தமிழ் கடவுள் எங்கே இருக்கிறாங்களோ அவங்க தான் வந்து தமிழர்கள் வந்து தமிழ் கடவுள் எங்க கொண்டாடப்படுகிறாரோ அங்க வந்து தமிழர்கள் இருக்கிறாங்க. நம்ம இந்து மதத்தை சேர்ந்தவங்க தான். இந்து மதத்துக்கு உட்பட்டு தான் நம்ம இருக்கிறோம். என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஹிந்தி பேசக்கூடியவங்களும் இந்துக்கள் தான். தெலுங்கு பேசுறவங்களும் இந்துக்கள் தான். கன்னடம் பேசுறவங்களும் இந்துக்கள் தான். மலையாளம் பேசுறவங்களும் இந்துக்கள் தான். த இப்படி இருக்கும் பொழுது, தமிழர்கள் மட்டும் தான் முருகனை கொண்டாடுறாங்க. ஓகேங்களா? இதுவே நீங்க வடமாநிலத்தில போய் பீகார்ல போய் முருகன் சாமி கோயில் ஃபேமஸான கோயில் இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நான் கூட கேள்விப்பட்டது கிடையாது. இன்னைக்கு எத்தனையோ விஷயங்கள் தொலைவி பார்க்குறோம். ஆனா, வடமாநிலத்தில முருகனுக்கு காவடி எடுத்தாங்க. வடமாநிலத்தில முருகனுக்கு அலகு குத்துனாங்க அப்படின்ற மாரி செய்தி ஊடகங்கள்ல எங்கேயுமே நம்மளுக்கான ஒரு இம்பாக்ட் அப்படிங்கிறது கிடையாது. ஃபேமஸான சிவன் கோயில் அங்க இருக்குது. ஃபேமஸான காளி கோயில் இருக்குது. ஃபேமஸான விநாயகர் கோயில் இருக்குது. ஆனா ஃபேமஸான ஒரு முருகன் கோயில் அப்படிங்கிறது இங்க மட்டும் தான் இருக்குது. ஏன்னா தமிழ் கடவுள் அவர். தமிழர்கள் எங்க இருக்கிறாங்களோ அங்கலாம் இருப்பாங்க. சரி, ஓகே. தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்றோம். தமிழர்கள் இருக்கிற இடத்துலலாம் முருகன் இருப்பாருன்னு சொல்றோம். தமிழர்கள் மட்டும் தான் முருகனை கொண்டாடுறோமான்னு சொல்லி கேட்டோம்னா கிடையாது. அனைவருக்குமே பொதுவானவர் தான் முருகன். நாம யாருமே எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, இது எனக்கு தான் வேணும்னு சொல்லி நம்ம சொல்றதே கிடையாது. இப்ப மலேசியா போனோம் அப்படின்னா, மலாய் பேசக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. சைனீஸ் இருக்கிறாங்க. உலகத்தோடைய மிகப்பெரிய முருகன் சிலை அப்படிங்கிறது இன்னைக்கு சேலத்துல இருக்குது. சில வருடங்களுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, உலகின் ஃபேமஸான முருகன் கோயிலு, முருகன் சிலை அப்படிங்கிறது எங்க இருந்துச்சுன்னா, மலேசியால 10 மலை முருகன் கோயிலுக்கு கிட்ட தான் இருந்துச்சு அந்த சிலை. அப்படி இருக்கும் பொழுது யாருமே எதிர்பார்க்காத வகையில அனைத்து மக்களுமே மலாய் பேசுறவங்களும் சரி, சைனீஸும் சரி, காவடி எடுப்பாங்க, அலகு குத்துவாங்க, முருகனுக்கு விரதம் இருப்பாங்க, முருகனுக்கோசரம் வழிபாடு நடத்துவாங்க, குடும்பம் குடும்பமா வருவாங்க. உலகத்துல தமிழர்கள் எங்கெங்க இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பெரும்பான்மையான அளவு தைப்பூசம் அப்படிங்கிறது கொண்டாடப்படும். சரி, ஓகே. நம்ம ஊர் சேலத்துல எங்க ஃபேமஸா கொண்டாடுவாங்க? அனைத்து முருகன் கோயில்லயும் கொண்டாடுவாங்க. தேர் எங்கேயாச்சும் இழுப்பாங்களா? இழுப்பாங்க. எங்க? காளிப்பட்டி கந்தசாமி கோயில்ல தேர் இழுப்பாங்க. காளிப்பட்டி கந்தசாமி கோயில்ல தேர் அப்படிங்கிறது இழுப்பாங்க இழுப்பாங்க. ரொம்ப ஃபேமஸா இருக்கும் அந்த ஃபங்ஷனு. பார்க்கறதுக்கே நல்லாருக்கும். ஓகே, 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 ஓகே. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லப் போறோம். வடலூர் சத்தியஞான சபையில வந்து பார்த்தீங்கன்னா, திரு வள்ளலார் அடிகளார் அவர்கள் உருவாக்குன அந்த சத்தியஞான சபையில, கடவுள் வந்து ஜோதி வடிவில இருக்குதுன்னு சொல்லி வள்ளலார் நம்பினாரு. அதன் காரணமா ஜோதி அப்படிங்கிறது நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 5 வேளை அப்படிங்கிறது ஜோதி அப்படிங்கிறது காட்டுவாங்க மக்களுக்கு. வடலூர் வள்ளலார் சுவாமிகளினுடைய சத்தியஞான சபையில வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஜோதி தரிசனம் அப்படிங்கிறது இருக்கும். அவர் அவதரித்த திரு புண்ணிய தினம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, தை மாசத்துல வரக்கூடிய பூச நட்சத்திரம் பௌர்ணமி நாள். அதாவது தைப்பூசம் அப்படிங்கிறதுல தான் அவரு பொறந்திருக்கிறாரு. அவரு பொறந்த தைப்பூசம் நாளைக்கு தான் வருது. நாளைக்கு தைப்பூசம் ஒவ்வொரு வருஷமும் தைப்பூசத்தன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜோதி தரிசனம் அப்படிங்கிறது பிரம்மாண்டமா காட்டப்படும். பிரம்மாண்டமானா பக்தர்கள் பெரும்பான்மையான அளவு பிரம்மாண்டமா போய் கலந்துக்குவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் அப்படிங்கிறது வடலூர் சத்தியஞான சபைக்கு இருக்குது. வள்ளலாரே கூட வந்து பார்த்தோம்னா, எவ்வளவோ விஷயங்கள பண்ணியிருக்கிறாரு. அவர் செய்த விஷயங்கள் அவர் வந்து ஒரு சித்தர் தான். இப்ப சாய்பாபா சாமி கும்பிடுறோம். அவர் வந்து வடநாட்டு சித்தர். இப்ப நம்ம ஊர்ல கணக்கன்பட்டி மூட்டை சுவாமிகள் இருந்தாரு. இப்பவும் அரூபமா இருக்கிறாரு. அவரு ஒரு சித்தர். அதே மாரி வந்து பார்த்தோம்னா, சாக்கடை சித்தர்ன்னு சொல்லி இருந்தாரு. நம்ம ரஜினி அவர்கள் போய் வந்து பார்த்தீங்கன்னா, அவர நேர்ல பார்த்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறாரு. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, உலகமே தேடி அலையக்கூடிய மகா அவதார் பாபாஜி ஒரு தமிழர். இப்படி எத்தனையோ விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்பவே முடியாது. இப்ப இருக்கக்கூடிய ஆன்மீகம் தொடர்புடைய தேடல்லாம் நம்ம தேடி போனோம்னா, ஒரு 60, 70 வருஷம் ஆனாலும் நம்ம தொலைவிட்டே இருக்கலாம். அதற்கான ஒரு ஆராய்ச்சி அப்படிங்கிறத பண்ணிட்டே இருக்கலாம். அது தொடர்புடைய நபர்கள சந்திச்சு நம்ம பேசிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு அதுல விஷயம் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம தொலைவிட்டே இருக்கலாம். நம்ம யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் அப்படிங்கிறது அதுல இருக்கத்தான் செய்யுது. தைப்பூசம் வந்து பார்த்தீங்கன்னா, உலகத் தமிழர்களின் பெருவிழா.